இந்த டைரியில் இருந்த ஒரு வரி அந்த மகனை கதறி அழவைத்தது. அப்பா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டார். அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசிலிருந்தே அந்த மகனுக்கு இப்படித்தான் தோன்றியது. மதிப்பெண் குறைந்தால் அப்பா திட்டுவார். தவறு செய்தால் கோபப்படுவார். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று மட்டும் ஒரு நாளும் சொல்லியதில்லை. அதனாலேயே அப்பாவின் கோபத்துக்கு பின்னால் இருந்த அன்பை அந்த மகனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த மகனுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைத்தது. விமான நிலையத்துக்கு கிளம்பும் நேரம் வந்தது. அம்மா அவனை கட்டிப்பிடித்து அழுதார். ஆனால் அப்பா மட்டும் அமைதியாக நின்று கொண்டு, பத்திரமா போய் நல்லாயிரு, அவ்வளவுதான் சொன்னார். மகனின் மனசு வலித்தது. இவ்வளவு பெரிய பிரிவிலும் அப்பாவுக்கு ஒரு வார்த்தை அன்பாக சொல்லத் தோணலையா என்று நினைத்து கொண்டே அவன் கிளம்பிவிட்டான். சில நாட்கள் கழித்து அம்மா அவனுக்கு ஒரு பழைய டைரியை அனுப்பினார். இது உன் அப்பாவோடது, நீ படிக்கணும் என்று மட்டும் சொன்னார். மகன் டைரியை திறந்தான். முதல் பக்கத்தில், இன்று என் மகன் முதல் தடவை நடந்தான். அவன் விழுந்ததும் என்னை விட அவனுக்குத்தான் வலி இருந்தது. அடுத்த பக்கத்தில், இன்று அவனுக்கு காய்ச்சல், இரவு முழுக்க அவன் தூங்கினான். ஆனா எனக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. மற்றொரு பக்கத்தில், இன்று அவன் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்தான். அவனை திட்டினேன். ஆனா அவன் போன பிறகு அவனுக்கு எப்படி தைரியம் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். கடைசி பக்கத்தை திருப்பினான். அதில் ஒரே ஒரு வரிதான் இருந்தது. இன்று என் மகன் வெளிநாடு போகிறான். அவன் முன்னாடி நான் அழக்கூடாது. அவன் மனசு உடைந்துவிடும். அதனால் சிரித்துக்கொண்டே அனுப்பினேன். ஆனா அவன் போன பிறகு அவன் அறைக்குள் போய் கதறி அழுதேன். அதை படித்ததும் அந்த மகனால் கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. அவன் உடனே அப்பாவுக்கு போன் செய்தான். அப்பா குரல் உடைந்தது. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்பா. சில நொடிகள் மறுபுறம் அமைதி. பிறகு அப்பா மெதுவாக சொன்னார், எனக்கும் டா. அதை சொல்லத்தான் தெரியல. அந்த ஒரு வார்த்தை பல வருடங்களாக சொல்லப்படாமல் இருந்த அன்பை அந்த மகனுக்கு ஒரே நொடியில் உணர வைத்தது. கதையின் நீதி: சில அப்பாக்களுக்கு அன்பை வார்த்தைகளில் சொல்லத் தெரியாது. அவர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு கவலையும், ஒவ்வொரு அமைதியும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் சத்தமில்லாத மொழிதான். நீங்க உங்கள் அப்பாவிடம் நான் உங்களை நேசிக்கிறேன்னு கடைசியாக எப்போது சொன்னீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இதுபோன்ற மனதைத் தொடும் உண்மையான கதைகளுக்காக தினமும் ஒரு கதை 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.